மக்கள் நலனும் மருத்துவர்கள் நலனும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்கிற அற்புதமான வரிகளை மனித சமூகத்திற்கு தந்து இன்றைக்கு நம்மோடு இல்லை என்றாலும் 19,000 மருத்துவர்கள் மட்டுமல்ல, இந்த 19,000 மருத்துவர்களால் உயிர் காக்கப்பட்ட பல கோடி மக்களின் வாழ்த்துக்களோடும் வாழ்ந்த ஒருவர் நம்முடைய பேராசிரியர், எளிய மக்களின் மருத்துவர் லட்சுமி நரசிம்மன் அவர்கள். அவருக்கான இந்த 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வினை மிகச்சிறப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்களையும், திராவிட இயக்கத்தின் தோழர்களையும், தமிழ் தேசிய தோழர்களையும் ஒரே தளத்தில் ஒரே களத்தில் இந்த மேடையில் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பொறியாளர் மதிப்புமிகு அனுராதா லட்சுமி நரசிம்மன் அவர்களுக்கும், முன்னிலையேற்றிருக்கிற மருத்துவர் நந்தகுமார் பாரதி, மருத்துவர் பகத்சிங், மருத்துவர் பெருமாள் பிள்ளை, நினைவேந்தல் ஜோதிகளை ஏந்தி 4 முனை சந்திப்பிலிருந்து இங்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வரையில் ஏந்தி வந்த மருத்துவர் தோழர் பொறியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அருளீஸ்வரன், முத்துக்குமார், ஜோதியை பெற்றுக்கொண்ட தோழர் குணசேகரன், இரத்த தான முகாமை துவக்கி வைத்திருக்கின்ற திருமதி ராஜம்மாள், இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் பின்னால் இந்த நினைவேந்தல் உரையாற்றி இவருக்கான செவ்வணக்கம் செலுத்தி நிறைவு செய்ய இருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர் அண்ணன் சண்முகம் அவர்களே, சூழ்நிலையின் காரணமாக வர முடியவில்லை என்றாலும் நான் இந்த ஆண்டு தான் வருகின்றிருக்கிறேன். தொடர்ந்து மருத்துவர்களும் நம்முடைய தோழரும் அழைத்த போதெல்லாம் வருகிறது. இவருக்காக இந்த நினைவேந்தலை பங்கெடுத்துக் கொண்ட என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே, வருகிறது நியூ செஞ்சி புக் ஹவுஸின் சார்பாக, தன்னுடைய நிர்வாக இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதிப்புமிகு தோழர் சந்தானம் அவர்களே, பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களே, சுவாமிநாதன் மருத்துவர் அவர்களே, மருத்துவர் கருணாகரன் அவர்களே, மருத்துவர் அகிலன் அவர்களே, பேராசிரியர் லட்சுமி நரசிம்மனுடைய நினைவு விருதுகளை பெற்றிருக்கின்ற பேராசிரியர் முத்துராஜா மருத்துவர் அவர்களே, பேராசிரியர் சுந்தரேசன் மருத்துவர் அவர்களே, ஏஐடிசியினுடைய முனுசாமி தேசிய குழு அவர்களே, பிரவீன்குமார் மக்கள் ஒற்றுமை மேடை அவர்களே, தோழர் மருத்துவர் அருண் நடேஷ் அவர்களே, தலைமை ஆசிரியர் விருது பெற்றிருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரியர் நல்லத்தம்பி அவர்களே, மருத்துவ போராளி நளினி அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற என் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் அருமை சகோதரர் கனலூர் கண்ணன் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, இப்பகுதியை பூர்வீகமாக கொண்ட வீரப்பனாருடைய அன்பு மனைவி முத்துலட்சுமி வீரப்பனார் அவர்களே, என் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மோகன்ராஜ் அவர்களே, ராஜகுமார் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, வெங்கடாச்சலம் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, அருமை தம்பி கரு பிரபாகரன் அவர்களே, கிருஷ்ணகிரி ஐயப்பன் அவர்களே, சகோதரி நாகம்மாள் அவர்களே, இன்னும் வருகின்றிருக்கின்ற இப்பகுதியினுடைய கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளே, மருத்துவர் அவருடைய இந்த நினைவேந்தலுக்கு வருகிறேன் என்றவுடன் இங்கு என்னோடு வருகின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், ஒரு மருத்துவர் தான் சார்ந்திருக்கிற அரசு துறை அல்லது அரசுக்கு சொந்தமான மருத்துவமனையாக விளங்கியதை தனியாருக்கு அரசுகள் கொள்கை முடிவெடுத்து தாரை வார்க்க முற்பட்ட போதும் 1991-92 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இங்கு மிகப்பெரிய மருத்துவர்களினுடைய நம்பிக்கைக்கு உரியவராக, அரசாங்கத்தினுடைய தவறுகளை துணிந்து சுட்டிக்காட்டக்கூடிய, தட்டி கேட்கக்கூடிய ஒரு மருத்துவராக, ஒரு மக்களுக்கான ஒரு மருத்துவராக அவர் பணி செய்திருக்கிறார். அதைத்தான் இவரை பற்றி என்னிடத்தில் எடுத்து சொல்லி, அவசியம் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த அருமை தம்பி மேதா பாட்கர் அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக
தமிழ்நாட்டு கிளைக்கான தலைவராக இருக்கின்ற அருமை தம்பி அருள்தாஸ் அவர்கள் என்னை அழைத்தார். நான் கூட சொன்னேன், அவர் இவ்வளவு பங்களிப்பு இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் என்றுதான் தெரியும். ஆனால் அவர் போராட்டத்தை முன்னெடுத்த காலத்தில் நான் சட்டமன்றத்தில் இல்லை. இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த 19,000 மருத்துவர்களுடைய குரலை, வலிகளை, வேதனைகளை கண்டிப்பாக என்னுடைய பாணியில் நான் உரைத்திருப்பேன். கண்டிப்பாக இப்போது பேசுகின்ற ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் நிச்சயம் இந்த கோரிக்கையை வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்முடைய முதல்வர் கவனத்திற்கு கவன ஈர்ப்பாக கொண்டு வந்து என்னுடைய பாணியிலேயே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறேன் என்கிற ஒரு செய்தியை நான் தந்து, அதுபோன்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இன்னும் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நான் தான் முதல் பேட்ஸ்மேன் என்று சொல்வார்கள், அது மாதிரி நான் தான் முதலில் சட்டங்கள் வந்தாலும் அல்லது தீர்மானங்கள் வந்தாலும் பேசுகின்ற வரிசையிலேயே, ஏன்னா நான் தான் கடைசி. எனக்கு பக்கத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியுடைய சகோதரர் இருக்கிறார். அவர் பூவைமூர்த்தி அவருடைய சகோதரர் ஜெகன்மூர்த்தி. அவர் அதிமுக கூட்டத்தில் இருக்கிறதால அவருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்காது. அதனால் நான் தான் தொடங்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படிதான் நான் பல சட்டங்கள் பாஸ் செய்யப்பட்ட போது இதுவும் ஒன்றாக வேகமாக பேரவைத் தலைவரால் படித்து பாஸ் செய்யப்பட்ட போது எல்லாரும் அதை குறித்து அமைதி காத்து விட்டார்கள். அப்படி ஒரு சட்டம் தான் தொழிலாளர் விரோத சட்டம். அந்த சட்டத்தை, அந்த நோக்க காரணங்களை, சட்ட முன்வடிவை படித்து அங்கே மிகப்பெரிய பிரச்சனை, என்னுடைய இருக்கையிலிருந்து அப்படி நேர் எதிராக அந்தாண்ட குதிச்சு போய் முதலமைச்சர்கிட்ட நின்று பேரவைத் தலைவரை நிறுத்துங்க சட்டத்தைன்னு சொல்லி தகராறு பண்ணேன். அப்புறம் மார்க்சிஸ்டுடைய சட்டமன்ற மாலிக், அப்புறம் இந்திய கம்யூனிஸ்டுடைய ராமச்சந்திரன் எல்லாம் வீழ்த்திக்கிட்டாங்க. ஐயோ இந்த சட்டம் தானே அப்படின்னு எல்லாரும் எழுந்தாங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே ஒட்டுமொத்த எதிர்கட்சி வரிசையில் இருந்து எல்லாரும் எதிர்க்க ஆரம்பித்தோம். சட்டத்தை அதை கட்டி பேரவைத் தலைவர் பாஸ் செய்து விட்டார். உடனடியாக அன்றைக்கு இருந்த KP திரும்ப, நான், காங்கிரஸ் தலைவர்கள், செல்வ பெருந்தகை, ஜவஹர்லா எல்லாரும் சேர்ந்து மறுநாளே முதலமைச்சரை போய் சந்தித்து, இந்த சட்டம் ஏற்புடைய சட்டம் அல்ல, இங்கே சிகப்பு சட்டை போட்டு அணிந்திருக்கிற, சிகப்பு துண்டு போட்டு அணிந்திருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இதற்காக மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள், உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களையே கூட மே தினத்தில் ஆற்றிய உரைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கு பிறகு அந்த சட்டத்தை நாம் தடுத்து நிறுத்தினோம். இந்த சட்டத்தை ரத்து செய்தோம். அந்த அளவுக்கு நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது. இங்க கூட பல மருத்துவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை. இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசு பிரிக்கப்படுகின்ற மாவட்டங்களில் ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற அந்த கான்செப்ட், இந்த கருத்தை தமிழக சட்டமன்றத்தில் 2001 விதைத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2006-11 அதை நடைமுறை செய்தவன் நான் தான் என்பதில் பெருமையோடு நான் இங்கு பதிவு செய்யறேன். காரணம், இங்க பல கல்லூரி முதல்வர்கள் இருக்கிறீங்க, துணை முதல்வர்கள் இருக்கீங்க, பேராசிரியர் இருக்கிறாங்க. அன்னைக்கு இதற்கு அனுமதி கொடுக்கிற இடத்துல இருந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக நான் இருந்தேன், இணை பொதுச் செயலராக, சட்டமன்றத்தின் குரலாவாக. அன்றைக்கு எங்களுடைய ஐயாவும் சின்ன ஐயாவும் என்னை அழைத்து, இன்னைக்கு நம்ம கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனுமதி கொடுக்கறது நான் தான், நீ சட்டமன்றத்தில் உன்னுடைய பாணியில சிறப்பாக இதை எடுத்து பேசுன்னு சொல்லி எனக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் 0 ஹவர்ஸ்ல, நேரமில்லா நேரத்தில் பேரவையெல்லாம் ஒதுக்கி வைங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் இருக்கும்போது, ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போது பேசினா அதை ஏற்றுக்கொள்ளலை அவங்க. நான் 2-3 கோரிக்கை வச்சா 3 ஏற்றுக்கிட்டாங்க. நான் இதை கன்சல்ட் பண்ணலை. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அதே மாதிரி மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கணுன்றது என்னுடைய கருத்து, தனிநபர் மசோதா, இப்படி அதே மாதிரி லாட்டரி ஒழிப்பு என்னுடைய தனிமனித சட்டம் நான் கொண்டு வந்த சட்ட திருத்தம். ஆக அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டவங்க. இதில் அவங்க ரிப்ளை எனக்கு கொடுக்கல. ஆனால் அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சராக கலைஞர் நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து தான் அந்த பதிவு அன்றைக்கு நான் இருந்த கட்சி கிடைச்சிது. அப்போ அன்புமணி சொன்னார், நாம் தான் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், அரசு அப்படி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் நிர்பந்தம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ யார் பேசுறது அப்படின்ற ஒரு விவாதம் வந்துச்சு. வேட்டரை சேர்ந்தவர் தான் எம்எல்ஏ GK மணி தலைவர் பெண்ணகரம் இருக்கிறாரு. அவர் பேசுவார், ஆனால் கொஞ்சம் நீட்டி பேசிக்கிட்டே இருப்பார். அது ஸ்கிரிப்டாக நச்சுன்னு இருக்காது. அதனால வேல்முருகன் நீ தான் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி கொறடான்ற அடிப்படையில் நான் பேசி கலைஞரை கன்வின்ஸ் செய்து, அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், அவர் எங்கள் சொந்தக்காரர் தான், அவரையும் கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கு அரசு நாளைக்கு ஒரு மாவட்டம் பிரிச்சா கூட கொள்கை அளவில் அங்கேயும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி அரசால் அமைக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு சின்ன பணியை செய்தவன் என்கிற செய்தியை எனது அருமை மருத்துவ பெருமக்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது. ஆக அந்த வகையில் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் கடந்த கால ஆட்சியில் தான் நீங்கள் ஒரே நாளில் 40 சட்டம் நம்ம குறை சொல்லி விமர்சனம் பண்ணி ஆட்சிக்கு வந்தோம். நீங்களும் அதே செய்றீங்களே அப்படின்னு முதலமைச்சரையும் வைத்துக்கொண்டு பேசி அந்த சட்ட மசோதா பாஸ் பண்ணும்போது எழுந்து எல்லா சட்டங்களுக்கும்
எனக்கு கிடைத்த தகவல்கள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அதை விவாதத்துக்கு உள்ளாக்கி விவாதிக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டப்பேரவையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் மருத்துவர்களின் இந்த கோரிக்கையை நிச்சயம் இங்க 2 கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரு, மற்றவங்க எல்லாருமே நாங்க எழுந்து பேசினா எங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நீங்கள் இந்த கூட்டத்தொடரும் போது அண்ணன் புதிதாக மாநில செயலாக பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஒரு அடித்தளத்திலிருந்து உழைத்து படிப்படியாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு முன்னேறி அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கூட நான் தேடி படித்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன். உண்மையிலேயே அண்ணனுக்கு ஒரு வீர, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ராயல் சல்யூட், செவ்வணக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சினாலே, நான் கூட அரசியல் கட்சியை ஒன்று நிறுவி நடத்திட்டு வராது, எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் அது ஒரு உண்மையிலேயே 2 கம்யூனிஸ்டுகளையும் இன்னும் இருக்கிற சில கம்யூனிஸ்ட் அமைப்புகளையும் நான் அவங்க கூப்பிட்டாங்கன்னா மேடைக்கு பெரும்பான்மையா நான் தவிர்க்க மாட்டேன், கண்டிப்பா போய் கலந்துப்பேன். ஆனா மற்ற நூற்றுக்கணக்கான அமைப்புகள் கூப்பிடுறாங்க, அதுல கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி போவேன். ஆனா 2 கம்யூனிஸ்டுகளும் கூப்பிடுகின்ற போது அது ஒரு 80களிலிருந்து சிறு வயதிலிருந்து ஒரு 10 வயதிலிருந்து வன்னியர் சங்கம், சாலை மறியல் போராட்டம், அப்புறம் தமிழ்நாடு விடுதலை படை, அப்புறம் தமிழ் விடுதலை புலிகள், இப்படிலாம் இருந்த ஒருவன் சாதி கட்சியினே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியில மாநில இளைஞர் செயலாளராக, மாநில அமைப்பு செயலராக, கட்சியினுடைய ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலராக கேபி இருக்கும்போது நான் அவருக்கு முன்னாடியாவே கூட இருந்தேன். இப்படிலாம் இருந்துட்டு அந்த கட்சியில இருந்து வெளியேறிய பிறகு இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்களை சிபிஎம் எப்படி பார்க்குன்னு எனக்கு தெரியும். அதனால சிபிஎம் அழைக்கிற நிகழ்ச்சி, சிபிஐ அழைக்கிற நிகழ்ச்சியை நான் எனக்கான ஒரு பொது தலைமைக்கான அங்கீகாரமாக பார்க்கக்கூடிய ஒருவன். அந்த அடிப்படையில தான் இங்க நம்முடைய தோழர் அனுராதா லட்சுமி நரசிம்மன் அவர்களும் என்னுடைய அருமை சகோதரர் அருள் அவர்களும் இன்றைக்கு அழைத்த உடனேயே கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு தேதி குறிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒதுக்கி தோழரோடலாம் பேசணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இன்னும் வேற எந்த நிகழ்ச்சியும் வைக்கல. திடீரென்று இரவு எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட முக்கிய பொறுப்பாளர் ஒருவர், அவர் சமீபத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒன்றிய செயலராக இருந்து மாவட்ட துணை செயலராக வெளியேறி என்கிட்ட வந்தார். அவருடைய தந்தையார் இறந்து விட்டார். அது முழுக்க அவருடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிராமம். அவர் என்ன, நாங்க உன்னை நம்பி வந்துட்டோன்னா, அதனால பங்காளி சித்தமும் பெரியப்பாவும் கூட சாவுக்கு வரமாட்டேன்டானோ, எப்படி இருக்கு பாருங்க கட்சி பிரச்சனை. அதனால் நீங்க வந்தா கொஞ்சம் மரியாதையா இருக்கும்னு சொன்னாரு. அதனால நான் சொன்னேன் 2 மணிக்குள்ள கண்டிப்பா வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அதனாலதான் அனுதாகிட்ட அனுமதி வாங்கினேன், நான் கொஞ்சம் முன்கூட்டியே பேசிட்டு போலாமா அப்படின்னு. அப்புறம் பேசுற மருத்துவர்கள் 4-5 பேர், அடுத்து அண்ணன் சண்முகம் தான் அப்படின்னாங்க. இப்போ நான் ஏஞ்சி போனா என் கூட ஒரு 10 பேர் ஏஞ்சி வந்துருவாங்க, அப்புறம் இருக்கை காலியா இருக்கும். அது கம்யூனிஸ்டுகளை அது முகசுளிச்சிடக்கூடாதுன்றதால நான் என்ன சொன்னேன், இப்போ அங்க போன் பண்ணி எங்க தலைமை சேவை மூலமா கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி சொல்லுங்க, அண்ணன் முதல்ல அவரை சந்திக்கிற, அவரை நான் கௌரவிக்கணும், அவர் பேச்சு கேட்கணும், அதனால இருந்து அவரை பேசி நினைவேந்தல் உரையை நிறைவு செய்த பிறகு நான் புறப்படலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக அண்ணனுடைய உரையை கேட்டுட்டு தான் நான் கிளம்ப இருக்கிறேன். அதனால நான் பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்து என்கிற ஒரு பத்திரிகை இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஊடகம், ஆங்கில பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அதைத்தான் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வெளிநாட்டு அதிபர்கள் கூட பிரதமர்கள் கூட படிக்கிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய தமிழ், ஹிந்து தமிழ், அது இன்னைக்கு நம்முடைய டாக்டரை பத்தி ஒரு அறப்பக்கம் நம்முடைய மருத்துவ ரீதி அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறான். இந்து தமிழ் இன்றைய நாளில் நினைவேந்தலை நாம் நினைவு கூறுகிற இந்த நாளில், அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில், இந்த மருத்துவர்களில் ஒருவரை அவர் ஒரு அறப்பக்கத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு அறப்பக்கத்துக்கு நிகரான ஒரு செய்தி அவரை பற்றி முழுவதுமாக அவர் கடந்து வந்த போராட்டத்தை பதிவு செய்திருப்பதே இது இந்திய முழுக்க இருக்கிற நடுநிலையாளர்களால், பத்திரிகைகளால், ஊடகங்களால், மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவராக நம்முடைய லட்சுமி நரசிம்மன் என்கிற ஒரு போராளியை இந்து தமிழ், இந்து குடும்பம், ஊடகங்கள் அங்கீகரிச்சிருக்கிறது. அதே மாதிரி இப்போ நியூஸ் இன்ஜின் புக் ஹவுஸ் உங்களுக்கு தெரியும், சென்னை அண்ணா சாலையில் அவங்க எல்லா ஸ்டால்லையும் எந்த மாதிரி பத்திரிகை அங்கே புத்தகங்கள் விற்பாங்க அப்படின்னு. அவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் இவர்களை அங்கீகரிப்பது. மருத்துவர்கள் இது கூட நிறைய மருத்துவர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 2001 2002 நிமிடம் வரை தமிழ்நாடு அரசு உரிமை குழுவின் தலைவராக, பொது நிறுவனங்களின் ஒரு தலைவராக அத்தனை மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஆய்வுக்கு செய்வேன். அங்கே போனால் அந்த பிடபிள்யூ காரங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, கோச்சிக்க கூடாது, அவங்க பணிகளை குறித்து அவங்களை கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவேன். எனக்கு மட்டும்தான், அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் முதலமைச்சர் எதை ரிவ்யூ பண்றாரோ அத்தனை துறைகளை கடநிலை கிராம நிர்வாகிகளுடைய உதவியாளர்கள் தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரையில் அழைத்து ஆய்வு செய்கிற அதிகாரம் படைத்தது
இந்த நடமாடும் சட்டமன்ற குழுக்கள் தான். ஒன்று பார்லிமெண்ட் கமிட்டி, அடுத்து சட்டமன்ற கமிட்டி. அப்படி நான் இருக்கிற அந்த உறுதிமை குழுவில் கண்டிப்பா என்னுடைய ஒரு பயணத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு பிஹெச், ஒரு வட்டார தலைமை மருத்துவமனை இருக்கும். அங்க கொஞ்சம் அப்படி இப்படி இல்லைன்னா கூட டாக்டரை திட்டணும்னு தோணும். பாவம் அவங்க என்ன செய்வாங்க, அதனால திட்ட மாட்டேன். என்னுடைய கோபத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறது யாரான்னா இந்த பொதுப்பணித்துறை, பில்டிங் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நகராட்சி ட்ரைனேஜ் கனெக்ஷன். இப்போ கூட செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு போனேன். அங்க அம்மா உணவகம் மாரி ஒரு உணவகம் இயங்கிட்டு இருக்கு. பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி நசு. உடனே பயங்கரமா பிடிச்சி ஃபயர் பண்ணி இந்த கமிஷன்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். உடனே ஆர்டிஎம்ஏ கூப்பிட்டு, சிஎம்டியை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் இங்கே இருக்கிற புல்லு பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா நான் போகிற ஹாஸ்பிட்டலு, மெடிக்கல் காலேஜ், டீனுங்க, துணை முதல்லாம் வந்திருக்காங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்டாக் தொட்டி இல்லைன்னா, பாத்ரூம் கழிவுறனா, வகுப்பறை வசதி கிளீனாக இல்லை, லைட் இல்லைன்னா கமிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு சாயந்தரம் கலெக்டர்கிட்ட எல்லா துறை அதிகாரி இருப்பாங்க, ஒரு 300-400 அதிகாரிகள். அந்த கூட்டத்தில் ஆஜராகி அது சம்பந்தப்பட்ட டீன் அல்லது முதல்வர் அல்லது ஜேடி அல்லது இப்போ மாவட்ட நல அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற டிடி ஹெல்த், இவங்க எல்லாம் நேரம் ஆஜராகி இதையெல்லாம் நான் என்ன கமிட்டி சஜஷன் பண்ணி சொல்லுதோ அதை பண்ணிட்டு இந்த போட்டோ எவிடன்ஸோட கமிட்டிக்கு வரணும். அந்த 5 to 6 மணிக்குள்ள இந்த போட்டோவை கொண்டாந்து என்கிட்ட காட்டினாதான் அந்த எஸ்சி சூப்பரண்டிங் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அல்லது சூப்பரண்டிங் இன்ஜினியர் பில்டிங் அல்லது அங்க இருக்கிற ஆர்எம்ஓ யாரோ கூப்பிட்டு அவங்க 3 பேரும் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்லிட்டு தான் வரும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே எடுக்கல. கொஞ்சம் அன்பா மிரட்டுற மாதிரி மிரட்டி, மருத்துவர் தங்குற விடுதியிலிருந்து அவங்களுடைய அறையிலிருந்து அவங்களுக்கு ஃபேன் இருக்கா, கழிவரசு இருக்கா, சுத்தமா இருக்கா, கதவு இருக்கா, டாப்பால் இருக்கான்னு கூட போய் பார்ப்பேன். அப்ப இதையெல்லாம் பார்க்கிற, அப்படி பார்த்து என்னுடைய கமிட்டியில் அட்டன் பண்ண சில மருத்துவர்கள் 1-2 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மருத்துவர் துறை, குறிப்பாக அதுவும் அரசு மருத்துவத்துறை எவ்வளவு பணிகள், எவ்வளவு மன உளைச்சல் என்பதை நான் அறிவேன். காரணம், நான் என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் மருத்துவர்கள் தான், 2 பேர் எம்டி, என்னுடைய பெண் பிள்ளைகள். அதனால அவங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு மற்ற இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து சொல்லுவாங்க வேலைப்பழுக்களை. அதனால மருத்துவர்களுடைய அந்த பணிச்சுமை, அதே மாதிரி கொரோனா காலத்துல எல்லா அரசு மருத்துவமனையில கூட இன்னைக்கு எப்படி நிரம்பி வழிஞ்சுது, தனியார் மருத்துவமனைகளாம் மூடிட்டு அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்க ஒதுங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால ஒரு மகத்தான ஒரு கடவுள், கண்கண்ட கடவுள் நான் சொல்லுவேன், என்னுடைய பெற்று வளர்த்து என்னை ஆளாக்கிய தாய் தந்தையர், அடுத்தது மருத்துவர்கள், அடுத்தது ஆசிரியர்கள், ஆசா. அதனால இந்த வரிசைப்படுத்துவேன். இது வரைக்கும் நான் வந்து கமிட்டியில போகும்போது கலெக்டர் கூட அவர் சீட்டை கொடுத்து உட்கார சொல்லியிருக்காரு. கலெக்டரேட்ல உட்கார்ந்துருக்கிறேன். 2 இருக்கையில உட்கார்ந்தது இல்லை. ஒன்று மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர்களுடைய இருக்கையில, இன்னொன்று பள்ளி தலைமை ஆசிரியருடைய இருக்கையில. பக்கத்துல ஒரு சேர் போட்டு தான் உட்கார தவிர இவர்கள் 2 பேரும் நான் உண்மையிலேயே அவர்களை எங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் கலைஞர் நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்றது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இது எப்படியே அந்த வார்த்தை அப்படியே ஒரு நிமிடத்துல 1000 வார்த்தை எப்படி வேல்முருகன் உங்களுக்கு வந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இந்த பேச்சு ஆற்றலை இதை வளர்த்துக் கொள்வதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். நான் வந்து ஒரு 7 8 வயசுல இருக்கும்போது நேருவை பத்தி நான் பேசுறது இன்னமும் நான் மனப்பாரமா என் கையில் என்னுடைய ஆசிரியர் தமிழையா குப்புசாமி, தமிழையா லட்சுமணன், தமிழையா தமிழரசிய ஆசிரியர்கள் எழுதி கொடுத்து மனப்பாடம் படுத்தி நான் மேடைகளில் பேசினேன். அது இன்னமும் அப்படியே பசுமரத்தாணி போல பயந்துருக்கு. ஆக இந்த ஆசிரியர் பெருமக்கள் மருத்துவ சமூகங்களை நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள். ஆக அந்த வகையில ஒரு மருத்துவர் இப்படி அந்த மருத்துவ தான் சார்ந்த அந்த மருத்துவத்துறைக்கு மட்டுமல்லாமல் அவருடைய அந்த பொன்மொழிகள், மக்கள் நலனும் மருத்துவர்கள் நலனும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். இது வந்து யாராவது முன்னித்தியர்கள் சொல்லதே மருத்துவர் சொல்லி எடுத்து போட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரே சொன்னதா ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு தான் சார்ந்திருக்கிற 19,000 நலன், அவர்களுக்கான டிரான்ஸ்பர், பணி அழுத்தம் உயர்வு, 354 ஜிஓ நடைமுறை, இதெல்லாம் மட்டும் இல்லாம மக்களுடைய நலனையும் அவர் வந்து சாதாரணமா இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிற இன்னைக்கு அவருடைய படிப்புக்கு, அவருடைய தகுதிக்கு கண்டிப்பா சென்னையில மாரி ஒரு பெரிய மருத்துவமனை கட்டிக்கலாம், கோயம்புத்தூர்ல கட்டிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனா சொந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்து தவழ்ந்த இந்த மண்ணில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு மருத்துவ கூடத்தை அமைத்து மருத்துவ சேவை செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தாலே உண்மையிலேயே அவர் மக்களுக்கான மருத்துவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு நல்ல கார்பரேட் நிறுவனங்கள்ல போய் இப்பத்தி தலைமுறை நான் கோச்சு கூடாது. ஏன்னா என் பசங்க 2 டாக்டர், மருமகன் டாக்டர், என் மாமா எல்லாம் வீட்லயே ஒரு 25 டாக்டர் இருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு கெட்ட பிறகு 21 உயிர்களை பலி கொடுத்து இடஒதுக்கீடு பெற்ற பிறகு அந்த 108 சமூகங்களுக்கும் தலைவர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி என் ரத்த சம்பந்த உறவுகளை என் குடும்பத்தில் ஒரு 25 பேர் மருத்துவராக இருக்காங்க. எல்லா பிரிவு மருத்துவர்களும் இருக்காங்க. அப்ப அது மருத்துவர்களை குறித்து எனக்கு மிக சிறப்பாக தெரியும். அதனால இன்னைக்கு வந்து இன்றைய இளைய தலைமுறை கூட எதுக்கு நீ கட்டிக்கிட்ட அப்படி சில பேர் எதுக்கு நல்ல நிறைய பெரிய கார்பரேட் ஆபீஸ் வந்துச்சு,
அழகாக அவனே அங்கேயே குவார்டர்ஸ் கொடுக்குறான், வீடு கொடுக்குறான், காரும் கொடுக்குறான், சில கார்பரேட் நிறுவனம் அதெல்லாம் இருக்குது, போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா ரிஸ்க். ஆனால் சாதாரண எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கஞ்சிக்கு இல்லாத சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட தொடக்கூட முடியாது, முடி பூரா தலையில் காயம் இருக்கும், ஒரே சரங்கு சீடு இருக்கும், கையில் இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு அரசு மருத்துவமனைகளில் இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவமனை நான் ஆய்வுக்கு போகிறேன். சாதாரணமாக வட்டார தலைமை மருத்துவமனையிலே ஒரு நாளைக்கு சராசரி 1000 பேர் 1200 பேர், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5000 பேர்லேருந்து 10,000 பேர் 15,000 பேர். சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை, எம்எம்சி, ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கே வந்து வரிசை கட்டி நிற்கிறாங்க ஒரு நாளைக்கு. இன்னும் கேட்க போனால் தெற்காசியாவிலேயே இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ வசதி பெற்ற மாநிலமாக, மருத்துவ மாநகரமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்கிறது என்று 2 அரசுகளும் தங்களுடைய நிதிநிலை அறிக்கையின் போதும், கவர்னர் ஆளுநர் விவாதத்தின் போதும், தங்கள் துறை மானிய கோரிக்கையின் போதும் பெருமையோடு இந்த அரசு கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதற்கு அடிநாதம் எனது அருமை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள். அது எந்த அரசு கிளைம் பண்ணாலும் இவங்க கூட்டாலே வர்ற 10,000 ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க 36 டிஸ்ட்ரிக்ட்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரி 5000 பேர் 10,000 பேர்னு போட்டா எத்தனை லட்சம் பொதுமக்களை இந்த அரசு மருத்துவர்கள் பாக்குறாங்க? 19,000 பேர். இவங்க மட்டும் கொஞ்சம் முகசுளிச்சு கொஞ்சம் எரிஞ்சு விழுந்து இந்த அரசு என்ன அரசுன்னு கொஞ்சம் ட்ரீட் பாக்குற மருத்துவம் பாக்குற மாத்திரை 2 நிமிஷத்துல முகசுளிச்சு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு அரசு கதை. நீங்க எண்ணி பாருங்க, எந்த டாக்டர் எல்லாம் பேஷண்ட் டாக்டர் அடிக்கடி பாருங்க ஏழை மக்கள் தான் இருப்பாங்க, நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கும், நட்பு இருக்கும். என்னங்க இது, இந்த அரசாங்கம் வந்து ஒன்னும் நிம்மதியாக வேலை செய்ய விட முடியுது, பாதுகாப்பு இல்லை, மிரட்டுறான், அடிக்கிறான். இப்போ டாக்டர்லாம் கத்தால குத்துறான், உள்ள போகுது கத்தால குத்துனவனை காப்பாற்றி உயிர் காக்கிற டாக்டரை கத்தால குத்துறான், டாக்டரை அடிக்கிறான், பெண் டாக்டரை மிரட்டுறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தெரியும் உங்களுக்கு. கிண்டியில் இருக்கிற இந்த மருத்துவமனை நம்முடைய அரசு ஒரு ஆண்டுக்குள் மிகச்சிறந்த ஒரு மருத்துவமனையை கட்டி மருத்துவர்களை நியமித்து மிகச்சிறந்த ஒரு சேவையை தருகிறார்கள். அங்கொன்று இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விட்ட உடனே மருத்துவர்களை உள்ள நின்று அடிப்பது, கத்தி எடுத்துட்டு வந்து குத்துறான். அப்ப ஆசிரியர்களை வகுப்பறையில கத்தியால குத்துறான். இன்றைக்கு பாருங்க, ஒரு ஆசிரியரே ஒரு பெண் பிள்ளையே 3 ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆக சமுதாய சீர்கேடுகள் என்பது நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த போதை. அது மதுபான போதையாக இருக்கலாம், கராயனா இருக்கலாம், கஞ்சாவா இருக்கலாம், மாத்திரையா இருக்கலாம். எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கிற அந்த குற்றவாளிகளை கூட அந்த எதை சொல்லுவாங்களே ட்ரெஸ்ல என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு போறவனை கூட உட்கார வச்சு அவனுக்கு மனநலத்துக்கு ஆலோசனை சொல்லி, ட்ரீட்மெண்ட் சொல்லி, அவனுக்கு மருந்து கொடுத்து, மாத்திரை கொடுத்து, ஊசி போட்டு படுக்க வச்சு அவனை திரும்பி அவனை சீராக்கி சக மனிதனாக மனித சமூகத்தில் நடமாட விடுகின்ற ஒரு கண்கண்ட காவல் தெய்வங்களாக, உயிர்காக்கும் தெய்வங்களாக இருக்கின்ற அரசு மருத்துவர்களை அவர்களை காப்பதற்கு ஒரு தலைவன் தோன்றியிருக்கிறார். அவர் பிஜி இருக்கும்போது படிக்கும்போது அவர் பிஜிக்கான மருத்துவர்களை ஒருங்கிணைச்சு அவர் அரசு மருத்துவர் பட்ட மேற்படிப்பு மருத்துவர் சங்கம் ஸ்தாபக தலைவராக இருந்திருக்கார். அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு FOGT பாட்னாவுடைய அதனோடுக்கும் ஸ்தாபகராக இருந்து ஒரு சாதாரண சேலம் போன்ற ஒரு கிராமப்புறங்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டத்தில், அதுவும் ஒரு விவசாய நிலம், விவசாய குடிகளை சார்ந்த ஒரு பகுதியில் பிறந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய ஒரு கருத்துக்களை, சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சேவையாற்றி மருத்துவர்களின் அன்பை பெற்று 19,000 மருத்துவர்களுக்கு 19,000 மருத்துவர்ல எத்தனை பிரிவு இருப்பா? தமிழ் தேசியம் இருக்கும், திராவிடம் இருக்கும், இடதுசாரி இருக்கும், வலதுசாரி இருக்கும், RSS இருக்கும், சங்கு இருக்கும், பரிவாரம் இருக்கும். எல்லாத்தையும் பிடித்து ஒரே ஏர்ல பூட்டி ஓட்டி கொண்டு போறதுன்றது சாதாரண வேலை இல்லை. அந்த சாதனையை இன்றைக்கு நம்முடைய மண்ணில் பிறந்த லட்சுமி நரசிம்மன் அவர்கள் செய்திருக்கிறார். அதோட அவருடைய வாழ்க்கை துணைவியார் அவங்க நான் டாக்டர் நினைச்சுக்கிட்டேன். அப்புறமே தான் பொறியாளர், அவங்க EB டிபார்ட்மெண்ட்ல ஒரு உயர் அதிகாரியா இருக்காங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பு, அந்த ஆக்டிவ் அதெல்லாம் பாருங்க. நான் அவரை பார்த்து அவரோட மேடையில் அவரை பார்த்தது இல்லை. இவங்க இப்படி இருப்பாங்கன்னா அப்ப அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு நான் அப்படி கற்பனை பண்ணிக்கிறேன். பெண் ஆளுமைக்கு சிறந்த உதாரணமாக அவர் இன்றைக்கு இதை தொடர்ந்து 5 ஆண்டுகளா நடத்தி கொண்டிருக்கிறார். அதுலேயும் ஒரு செய்தியை வந்த உடனே நம்முடைய மாநில தலைவர் எங்க ஊருக்காரர் விருத்தாச்சல டாக்டர் சொன்னார், இது ஏதோ மேட்டூருடைய உபரிநீர் திட்டத்துக்காக அவருடைய உடல் இருக்கிற இந்த இடத்த எடப்பாடி ஆட்சியில இதை அளந்துட்டு போயிட்டாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. முடிந்தால் நானும் தமிழக முதல் திட்டம் எப்படி எந்த அளவு நிலையில் இருக்குன்னு தெரியல. நான் சொன்ன உடனே கொஞ்சம் இந்த அவருடைய உடல் இருக்கிற இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் எதுவும் மாற்றி பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் அரசுக்கு கண்டிப்பா நான் வைக்கிறேன். எடப்பாடி கொண்டு வந்தாலும் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலனை செய்து 19,000 மருத்துவர்களின் அன்பை பெற்ற, உள்ளம் கவர்ந்த, பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் அன்பை பெற்ற
இங்கே பல்வேறு அரசியல் ஆளுமைகள், சமூக செயல்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள், அறிவியலாளர்கள், பகுத்தறிவாளர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போற்றத்தக்க ஒரு வாழ்வை தான் வாழ்ந்த அந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய மக்களின் அன்பை பெற்ற ஒரு மகத்தான மருத்துவர் உடல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்து தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறுவதற்கு உறுதி செய்ய தமிழ்நாடு முதலமைச்சரும் சுகாதாரத்துறையும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவருக்கும் இந்த மருத்துவர்கள் அடங்கிய குடும்பத்திற்கும் என்று வேண்டுகோளை வைத்து இந்த வேண்டுகோளையும் சேர்த்து கண்டிப்பாக நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது இதையும் நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறேன் என்ற நான் தான் உறுதிமொழி குழு தலைவர் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு. நான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த உறுதிமொழியை முதலமைச்சர் அமைச்சர்கள் தருகின்ற உறுதிமொழியை நிறைவேற்றினீங்களா இல்லையான்னு சொல்லிதான் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, துறை தலைவர்கள், மாவட்டத்தினுடைய ஹெச்ஓடி என்று சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய மருத்துவ உயரதிகாரிகள் அழைத்து கேட்பது எனக்கு வழக்கம். உங்க டிஎம்எஸ், டிபிஇ, டிபிஹெச் எல்லாரையும் டிஎம்இலிருந்து. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு உறுதிமொழி தரேன், இது ரெண்டையும் கண்டிப்பா வரும் கூட்டத்தொடரில் நிச்சயமாக என்னுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்பதை நேரத்திலே பதிவு செய்து அவரை சார்ந்து பாருங்க, வாழ்த்தின எல்லா சங்கத்தினுடைய பல பிரிவு சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு உள்ளார்ந்த அன்பு. ஒரு மேடை பேச்சுக்கு அப்படியே உதட்டு அளவில் பேசிட்டு போற பேச்சா இதை நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய சக மருத்துவருடைய சக மருத்துவர் சங்கங்களுடைய தலைவர்களுடைய அன்பை பெற்ற அந்த நல்ல உள்ளம் படைத்த மருத்துவர் அவருடைய கனவை நனைவாக்க அவர் இந்த மருத்துவர்களுக்காக என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து போராடினார் அது அத்தனையும் தம்பி அருள் அவர்கள் அந்த இந்து அந்த அறப்பக்க கட்டுரையில எல்லாமே அடங்கியிருக்கு. அதிலும் இல்லாத பல செய்திகள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் எனக்கு கிடைக்கின்ற போது அதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளின் போது நாம் நினைவை பகிர்வோம். இந்த மாதிரி மருத்துவர்களை ஒரு சின்ன வேண்டுகோள் நம்முடைய பொறியாளருக்கு, இது இங்க ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துங்க. வாய்ப்பு இருந்தால் சென்னை போன்ற இடங்களில் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களை, சில மருத்துவர்களை, இன்னும் சில ஆளுமைகளை வைத்து இது போன்று ஒரு கிராமப்புறங்களில் இருந்து ஒரு மருத்துவராக உருவாகி மக்களுக்கும் செய்ய வேண்டும். இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற சக மருத்துவருடைய நலனையும் பேணி பாதுகாக்க வேண்டும், அவர்களின் வாழ்வுரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து தன் உயிரையே இந்த சமூகத்திற்காக தந்திட்ட ஒருவராக நம்முடைய மருத்துவர் இருக்கிறார். ஆதலால் அவருடைய நினைவேந்தல்களோ அல்லது அவரை குறித்தான கருத்தரங்கங்களோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு வேறு தலைப்புகளில் கூட அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக சென்னை போன்ற, கோயம்புத்தூர் போன்ற, திருச்சி போன்ற, மதுரை போன்ற இடங்களில் கூட இதை நீங்கள் விரிவாக்கம் செய்யுங்கள். அதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் தோளோடு தோள் நின்று நாங்கள் உதவி செய்வதற்கு, அதில் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் தோழர் சொன்னாங்க, இவரை குறித்து நாங்கள் உங்களோடு சந்திச்சு முன்கூட்டியே பேசணும்னு இருந்தோம், அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு. இனி நீங்க தம்பி அருள் அவர்கள் போராளிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு போராளிகள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியா என்னோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் தொடக்கம், முதல் விதை தான் நம்முடைய கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராளி நம்முடைய அண்ணன் உதயகுமாரன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அந்த கட்சியை இணைத்திருக்கிறார்கள். அதுபோன்று மேதா பாட்கர் தலைமையில் இருந்த அருள் தம்பி அது அமைப்பு அரசியல் கட்சியா நான் அண்ணன் ஆதரிக்கிறேன்னு முன் வந்திருக்கிறார். அது மாதிரி இன்னும் நிறைய அமைப்புகள், இயக்கங்கள், ஐயா சகாயம் தலைமையிலான மக்கள் பாதையினுடைய முன்னணி நிர்வாகிகள் கூட சமீப காலத்தில் சந்தித்திருக்கிறார்கள். நல்ல உள்ளங்கள், நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல செயல்பாட்டாளர்கள், சாதி மதம் அது இதெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க ஒரு நேர்மையான நல்ல ஒரு அரசியல் இந்த மண்ணில் மலரணும். அதற்காக குரல் கொடுக்கிற அரசை எதிர்த்து போராடுகின்ற போராளிகளை, இயக்கங்களை பாதுகாக்கணும். சாம்சங்க்கு என்ன வர சொல்லிட்டு நம்ம பாலகிருஷ்ண தோழர் எல்லாரும் இங்க வேற இடத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டாங்க. நான் அங்கே போய் பார்த்துட்டு யாருன்னு வந்துட்டேன். அப்புறம் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் முடிச்சுட்டு நான் போகிறதுக்காட்டி அவங்க கிளம்பி சாம்சங்கு போயிட்டாங்க. அப்புறம் என் அறிக்கை தொடர்ச்சி ஆதரவாக இருந்துச்சு. இன்றைக்கும் என்எல்சியினுடைய போராட்டத்தை நான் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். கூட்டணி மாறுபாடுகளை கடந்து மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளும் அந்த போராட்டத்தில் என்னோடு கைகோர்த்துதான் அந்த ஏழை மக்களுக்கு, நிலம் கொடுத்தவர்களுக்கான உரிமை, வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை, அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கான சீனியாரிட்டி அடிப்படையிலே வேலை, ஒப்பந்த அடிப்படையிலே பணியம் செய்த என்எல்சி நிர்வாகம், கம்யூனிஸ்ட் போன்ற அகில இந்திய மகத்தான போர்க்குணம் கொண்ட அரசியல் கட்சிகள் அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் அந்த மண்ணிலே இருப்பதனால்தான் இன்றைக்கு பல விடயங்களை அந்த கடலூர் மாவட்டத்திலும் ஏனைய சில விடயங்களிலே சாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வகையில் இந்த வலதுசாரி அரசியலா என்ன கேட்கறாங்க, நீங்க வலதுசாரி தமிழ் தேசியமா, இடதுசாரி தமிழ் தேசியமா அப்படிலாம் கேட்கறாங்க. நான் எங்கெல்லாம் அதிகார வர்க்கம், அது நான் சொன்ன அந்த வார்த்தை சேவை ஒப்பிட்டுருவாங்க, அந்த அளவுக்கு ஒப்பிடுற பெரிய அரசியல் போராளி இல்லை நான். எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு, குரலற்ற மக்களின் குரல் ஒலிக்க வேண்டுமோ அங்கு இது போன்ற மிகச்சிறந்த 100 வருஷம், 50 வருஷம், 80 வருஷம் கடந்து இந்திய அரசியலிலே கரைகண்ட
இது போன்ற நம்முடைய சிகப்பு சட்டை தோழர்கள் அந்த பேரணி, அதனுடைய அணிவகுப்பு, அந்த எஸ்எஃப்ஐ, அதுமாதிரி அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு, இவருடைய நிகழ்ச்சிகள், சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இது போன்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடியவன். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த மண்ணில் இருப்பதனால்தான் இன்னமும் இது போன்ற மருத்துவர்கள் துணிந்து போராடுகின்ற போது, அவர்களுக்கு பாதிப்பு வருகின்ற போது, உயிரெச்சம் வருகின்ற போது, மிரட்டல்கள் வருகின்ற போது கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கூட இருக்கிறார்கள், தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள், பெரியாரிய கைத்தடிகள் எல்லாம் கூட இருக்கிறது என்கிற துணிச்சலோடு இது போன்ற லட்சுமி நரசிம்மங்கள் உருவாக முடியும் என்பதை நேரத்திலே பதிவு செய்து, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அத்தனை உறவுகளையும் நானும் ஒரு முறை அனுராதத்தோடைய அவரின் சார்பாக, அவருடைய குடும்பத்தின் சார்பாக வரவேற்று, இது நமக்கு ஒரு அவருடைய நினைவை பகிர்கின்ற நிகழ்வாக இருந்தாலும், இத்தனை மருத்துவர்கள் இங்க ஒன்று கூடது ஒரு சாதாரண தமிழ்நாட்டுடைய பல முனைகளில் இருந்து கரெக்டா இந்த 5ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவர் நினைவை பகிர்வது, அவருக்கான வீர வணக்கம் செலுத்துவது உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் என்பதெல்லாம் உண்மையிலேயே நன்றி உணர்ச்சி உள்ள மனிதர்களால் தான் தவறாமல் கலந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த மருத்துவர் சமூகத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு நாள் வருமானம் அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அதெல்லாம் விட்டுட்டு வீடு, சில பேர் விடுப்புல கூட இன்னைக்கு வந்திருக்கலாம். இதையெல்லாம் வந்து அப்படிப்பட்ட போராளிகளை இனம் கண்டு, என்ன பெரிய ஒரு பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம் தமிழ் மரபுல இருக்கு. என்னன்னா, சண்முக அண்ணன் உயிரா இருக்கார்ல, இத்தனை ஆண்டு காலம் அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்த பணிகளை நம்ம நல்லக்கண்ணையா பாணியில அங்கீகரிக்கணும். உயிரோடு இருக்கும்போது அவர் மனைவி, அவர் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தை, இவருடைய குடும்பம் எவ்வளவு சூழல்ல அவருக்கு உறுதுணையா பிள்ளைகள். இன்னைக்கு பாருங்க, ஒரு அரசியல்வாதி மாநில தலைவருடைய பிள்ளைன்னா எவ்வளவு சொகுசா இருப்பான், எப்படி இருப்பான். அவங்க வீட்டு பிள்ளை போய் பாருங்க, அவங்க மனைவி போய் பாருங்க, இங்க கூட வந்தாலும் வந்திருக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு மூலையில உட்கார வைப்பாங்க. இப்படிதான் கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்காங்க. அப்ப எனக்கு என்ன ஆசைனா, கம்யூனிஸ்டுகளோ, தமிழ் தேசியவாதிகளோ, பெரியாரிஸ்டுகளோ, முற்போக்கு அமைப்புகளோ அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்களை அங்கீகரித்து, அவர்களை கௌரவித்து, அவரை போற்றி புகழ்ந்து பாராட்டி, மேலும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த மனித குலத்திற்கும் அவர்கள் செயலாற்ற ஊக்குவிக்கணும். இந்த பாராட்டு, இந்த சால்வை, இந்த புத்தகம், என் கட்சியில எல்லாம் கம்பட்டா தடை பண்ணியிருக்கேன். சால்வை யாருமே போடக்கூடாது, மாலை யாருமே போடக்கூடாது, காலில் யாருமே விடக்கூடாது, பட்டாசு யாருமே வெடிக்கூடாது. கூட இந்த வண்டி கூட வரும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் வரேன். எங்க தலைவர் வராரு, ஒதுங்க அந்த எங்க இருந்து வந்தாரு உங்க தலைவர் இதை விட மோசமான ஒரு சாதாரண முந்திரி காட்டு செம்ம மண்ணில் புகுந்து வளர்ந்து படிச்சு பள்ளிக்கூடம் போய் காக்கி ட்ரௌசர் போட்டுட்டு வளர்ந்து பள்ளிக்கூடம் நடந்து போய் சைக்கிள்ல போய் படிச்சுதான் இன்னைக்கு தலைவராக வந்திருக்கிறாரு. உடனே நம்ம ஒரு பந்தா அதெல்லாம் முற்று முதலமா ஒழிக்கப்படணும். இப்படி ஒரு அரசியல் எங்க கட்சியில நான் சொல்றேன், மற்ற கட்சியில சொல்ல, கம்யூனிஸ்ட்ல நான் சொல்ல பந்தாவே இருக்காது. நீங்க அவங்க மாநில செயலமா இல்ல பஸ், நல்ல கண்ணையா எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கு பஸ்ல வந்து இறங்கி அப்புறமே ஒரு டாடா சுமால போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு முறை என்னுடைய பண்ருட்டி இல்லத்துக்கு வந்த போது, அப்ப முத்தரசன் ஐயாவும் அப்படிதான், என் கூட எம்எல்ஏ இருக்காங்க. எல்லா எம்எல்ஏக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பளத்தையே கட்சிக்கு கொடுத்துட்டு கட்சி சம்பளம் கொடுக்கும், ஊக்கத்தொகை கொடுக்கும். அந்த வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு, அதுவும் 20,000 ரூபாய் 50,000 அரசாங்க சம்பளம், 1 லட்சத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துடணும். இவங்க பார்த்து 10,000 5,000 பட்ஜெட் போட்டு கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு எம்எல்ஏவே தான் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தார், உங்களுக்கு தெரியும், டெல்டா மாவட்டத்தில். அவருடைய குடும்ப வாழ்க்கை வரலாறு போட்டிருந்தாங்க, பாருங்க. இதெல்லாம் என்னோடு வந்திருக்க என் கட்சியினுடைய நிர்வாகிகள், கம்யூனிஸ்டுகளை, பெரியாரிஸ்டுகளை, தமிழ் தேசியவாதிகளை, புலவர் ஐயா கலைபெருமாள் குடும்பம் எப்படி இருக்கு போய் பாருங்க. தமிழரசனுடைய தாய் சத்தாங்க குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க உறவுகள், தங்கை உறவுகள் எப்படி இருந்தாங்க. இங்க வீரப்பனார் மனைவி, இன்னும் அவரு அரசாங்கத்தின் பார்வையில் அவர் குற்றவாளியா இருக்கலாம், நான் மாறுபடல. ஆனா அவருடைய மனைவி, அவருடைய பேரப்புள்ள வந்திருக்கிறான். இப்ப அவருடைய மகள் போய் அந்த இடத்துல ஒரு நாள் கூட காவல்துறையுடைய அச்சுறுத்தல் இல்லாம ஒரு அஞ்சலி செலுத்த முடியல. நான் அதான் சொல்லியிருக்கேன், நான் சபதம் ஏற்றுக்கிறேன். பூலான் தேவி எப்படி இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தால் குற்றவாளி என்று பார்க்கப்பட்டு தடை விதித்ததோ, அவரை பாலியல் ரீதியாக உள்ளாக்கி எவ்வளவு கொடுமைகள் செய்தார்களோ, அந்த பூலான் தேவி பிற்பாடு இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் சிம்ம குரலாக, சிங்க குரலாக ஒலித்தார்கள். சமூகம் ஏற்றுக்கொண்டது. அப்படி வெகுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை கவலையே படாதக்கா, எப்போ வந்தாலும் கண்ணீர் சிந்துவாங்க. நான் என் புருஷனுக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்த முடியல அப்படி நான் சொல்லியிருக்கேன். நீ கவலையே படாத, நமக்கான நேரம் காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அரசு அதிகாரத்தோடய நம்ம அதை கட்டலாம், நீங்க கவலைப்படாங்க. அரசாங்கத்தை கட்டி கொடுங்கன்னு கேட்கல, அவர் சொந்த இடத்துல பட்டா நிலத்துல ஒரு சமாதி. இப்ப பாரு, இதையும் இடிக்க வரான்றாங்கல்ல ஏதோ ஒரு திட்டத்துக்கு, அந்த மாதிரி அதை ஆத்த நாங்க விரிவாக்க போறோம். காவேரி ஆறு கரையோரம் இருக்கு அவர் உடல, அதனால நாங்க நோண்டி எடுத்து போறோம் நட்டிட்டு இருக்காங்க. இது என்னதானே தெரியல. லட்சுமி நரசிம்மனுக்கும் அந்த நிலைமை, இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மலைவாழ்வு மக்களுடைய கற்பை காப்பதற்கு அரணாக இருந்த அரசாங்கத்தால் அவர்கள் வேறு மாதிரியான பார்க்கப்பட்ட அந்த வீரப்பனாருக்கும் அதான். எங்கள் தமிழ் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு தமிழீழ மண்ணிலும் அதுதான், சேவுக்கும் அதுதான்.
இங்கே ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை பற்றி எல்லாம் எல்லா பிடல் காஸ்டர்லேருந்து இங்கே காரல் மார்க்ஸனுடைய நிலைமையை குத்தி இங்கே பரிமாறப்பட்டது. உலகத்தின் புரட்சியாளர்கள், உலகத்தின் சாதனையாளர்கள் எல்லாரும் இறந்த பிறகுதான் நம்ம போற்றோம். இருக்கும்போது உணவுக்கும் உடைக்கும் கோட்டை வித்தெல்லாம் கூட குடும்பத்துக்கு உணவு சாப்பிட்டது. கடைசி காலத்தில் அவருடைய தந்தைக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கு என்ன ஏற்பட்டதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் வரலாற்றில். ஆக போராளிகளை என்னுடைய வேண்டுகோள், அண்ணன் சண்முகம் காலத்தில் சிபிஎம்ல இருந்து ஒரு நடைமுறையை கொண்டு வர ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் இயக்கத்தினுடைய 24 மணி நேரம் முழு நேர ஊழியர்கள், உங்களை போன்ற அடித்தளத்திலிருந்து மேலே வந்தவர்களை ஒன்றிய வாரியா, வட்ட வாரியா, தொகுதி வாரியா இனங்கண்டு அவர்களை அங்கீகரித்து வாழ்கின்ற காலத்தில் அவர்களை நாம் கட்சிகளோ, அமைப்புகளோ, இயக்கங்களோ, சமூகங்களோ கொண்டாட வேண்டும். அதை பார்த்தாதான் நல்ல அரசியல்வாதிகள் உள்ளே வருவார்கள். இல்லை என்றால் இங்க மணல் குவாரி, லாட்டரி, கஞ்சா, அபின்னு, சாதி போதை, மத போதை எல்லாத்தையும் ஊட்டி மக்களை அணிதிருட்டோம். நீங்க காலம் ஃபுல்லா ஒரு சோழனா பையை போட்டுக்கிட்டு, ஒரு சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு எளிய முறையில் மக்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எங்கேயோ இருப்பீங்க, அவன் கோபுரத்தில் உட்காந்துருப்பான். இதையெல்லாம் உடைக்க வேண்டிய அரசியலையும் கம்யூனிஸ்டுகளும், தமிழ் தேசியவாதிகளும், பெரியாரிவாதிகளும் இந்த மண்ணில் செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது என்பதை மட்டும் ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து நம்முடைய லட்சுமி நரசிம்மா அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அவருக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தினை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பெருமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஒருமுறை கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார், மருத்துவமனைகள் ஒருபோதும் கட்டிடங்களால் மிளிர்வதில்லை, அழகாவதில்லை, மருத்துவர்களாலும் செவிலியர்களால் மட்டுமே மருத்துவமனை அழகாய் இருக்கிறது, மிளிர்கிறது என்று. அந்த இலக்கை நோக்கி தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் தான் டாக்டர் எல்என் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்.